So folks, from the infinite universe, this is Walk Monk, a Walk Monkudis. Do not go gentle into that good night. The wise men at their end know dark is right. Because their words had forked no lightning, they do not go gentle into that good night. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் 1891. உங்களை எல்லாரையும் அடுத்த எபிசோடில் சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சி. ஐ ஜஸ்ட் வாண்ட் ஸ்டார்ட் திஸ் பாட்காஸ்ட் வித் அன் அப்பாலஜி நோட். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு ஐ மேட் அ ரேண்ட். நான் இது பண்ண போகிறேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன், அத்தனை எபிசோட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி தள்ளிட்டேன். அகெயின் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி வந்து பல்லிழுத்த தருணம். ஐ எம் சாரி ஃபார் தட். பட் அகெயின் ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் தட் ஆஸ் வெல். பிகாஸ் இந்த மாதிரி நான் இருக்கிறதுனால வந்துட்டு லிசனர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் திங் அபவுட் வாக் மங்க் இஸ் இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டன்ஸாக இருக்க ஒரு ஆள் அப்படின்னு நீங்களே ஒரு முடிவு எடுத்து வந்து இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். அகெயின் வழக்கம் போல் வந்து அதே டைலாக் சொல்லிக்கிறேன். கோயிங் ஃபார்வர்டு வந்து நிறைய எபிசோட் போட ட்ரை பண்ணுறேன், பிளா 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 ஃபில் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவேன். அகெயின் ஐ வில் ஜஸ்ட் டிஸப்பியர். ஏன்னா ஒன் ஆஃப் மை லிசனர் ஆஸ்க்ட் மீ, லிசனர் as well as a friend, என்ன சொன்னீங்க திருப்பி வந்து கேப் விட்டிங்கன்னாரு. தட்ஸ் ஹவ் வி ரோல் யா, தட்ஸ் ஹவ் வி ரோல் அப்படிங்கிற மாதிரி. வேறு வழி இல்லை, கொஞ்சம் வேலைகள் இருக்கிறனால பண்ண முடியல. ஓகே, விதவுட் ஃபர்தர் அடு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உள்ளே போகிறோம். இந்த டாபிக் வந்துட்டு எனக்கு பேசணும்னு ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் அதை வந்து எப்படி வந்து ஹவு டு புட் இட் இன் அ கரெக்ட் வே அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்காகவே இருந்தது. எப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சாட் ஜிபிடி, இப்போ தான் வந்து நீங்கள் வந்து இந்த கிப்லி வந்ததுக்கப்புறமேட்டு இந்த ஜிப்லி ஸ்டுடியோஸோட ஃபோட்டோஸ்லாம் வருது, இதெல்லாம் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி இனிஷியலாகவே வந்துட்டு இந்த ஓப்பன் ஏ சோர்ஸ் வந்து வரும்போது வந்துட்டு அப்போயே இதை பற்றி பேசணும், அதை பற்றி என்ன சொல்ல என்னோடய ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அது இட் வாஸ் டூ ஏர்லி ஃபார் மீ. கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அதை வந்து ஃபிலாசபிக்கல் லென்ஸு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இட் வாஸ் அ குவைட் சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட் ஃபார் மீ. பட் அதை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துட்டு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சது வந்துட்டு ஒரு கிளிப்பிங் ஒன்று வந்து நான் வந்து பார்த்தேன். இளையராஜா வந்துட்டு இன்டர்வியூவில் வந்து ஏஐ பற்றி பேசுகிறது ஒரு கிளிப்பிங். நீங்கள் முதல்ல அந்த கிளிப்பிங் இப்போ கேளுங்க, கேட்டுட்டு வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆர்டிஃபிஷியலாக நேச்சுரல் தாங்க, இயற்கையாக இருக்குது. எப்படி நேச்சுரல்னு சொல்கிறீங்க? பிறவிலேயே அறிவோடு பிறந்துட்டீங்களா? கற்றுக்குறோம், போக போக அப்படி வளர கற்றுக்குறோம். ஒன்று அப்பா சொல்லணும், அம்மா சொல்லணும், அப்புறம் வாத்தியார் சொல்லணும், அப்புறம் இது சொல்லணும். அங்கேருந்து உங்களுக்கு வந்தது தான் அறிவே தவிர உங்களுக்கா சுய அறிவு பிறக்கும் பொழுதே இல்லை. உண்மையா? அப்போ இதுவே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் பொழுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கும் பொழுது இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வரும்? வராது. மனுஷன் உண்டு பண்ணணும், அதுக்கு ஆர்டர் பண்ணணும், அதை ப்ரோக்ராம் பண்ணணும். மனுஷனுடைய இயக்கம் இல்லாமல், அவனுடைய எமோஷன் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து தோன்றப்போவது இல்லை. உங்களுக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு உண்டு பண்ண ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னொன்று வராது. அங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாமே மனிதர்கள் நான் அவன் ஆர்டர் போடணும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. இந்த கட்டில் வந்து இளையராஜா சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது வந்துட்டு சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஆர்குமெண்ட் போகுது. என்ன அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் ட்ரோல் ஒரு பக்கம் பண்ணாங்க சில பேர். ஒரு பக்கம் வந்து இளையராஜா வந்து பேசினான்னு சொல்கிறாங்க. இளையராஜா வந்து இதை வந்து டுக் இட் இன் அ ஃபிலாசபிக்கல் லென்ஸ். உண்மையாக சொல்லணும்னா அதை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் போக போக வந்து அன்ரிவீல் ஆகும். ஸோ ராஜா சாருக்கு வந்து முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை பற்றி நான் பேச விரும்பல. பட் எஸ், அட் ஒன் பாயிண்ட் அவர் கொஞ்சம் டினையில் ஸ்டேஜுக்கு போயிட்டார். கடைசியில் பேசும்போது எங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையவே கிடையாதுன்னு ஃபுல்லாக வந்து இக்னோரே பண்ணிட்டாரு. பட் அது கிடையாது. பட் இனிஷியலாக அவர் சொல்ல வந்த பாயிண்டில் வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இளையராஜா என்ன ரைஸ் பண்ணும்போது என்ன கேட்குறாருன்னா, நான் உங்களுக்கு வந்து அறிவு எப்படி வந்துச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அவர் என்ன மீன் பண்ண வர்றாருன்னா, வாட் எவர் யூ ஹேவ் இஸ் நாட் இன்பவுண்ட், அவுட்பவுண்ட். இன்ஸ்டிங்க்ட் மட்டும்தான்
நமக்கு பிறக்கும் பொழுதே நம்முடன் பிறந்தது. இன்ஸ்டிங்க்ட்னா அது நான் சொல்கிறது வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய 6ஆம் அறிவு இளைய தளபதி விஜய்க்கு வருமே இந்த படத்தில் அது மாதிரி வர அந்த மாதிரியான அந்த இஎஸ்பி அந்த மாதிரி இன்ஸ்டிங்க்ட் நான் சொல்ல வரல. பேசிக் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு இருட்டை பார்த்தா பயப்படுறது, சாப்பாடை வந்து கையில் எடுத்து வாயில் சாப்பிடணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு இதுக்கு வர்றது, எடுத்து வாயில் போடுறது, டேஸ்ட் பண்ணுறதுக்கான மோடு எப்படி டேஸ்ட் பண்ணுறதுன்னா குழந்தைக்கே தெரியும். அது வந்து எடுத்து வந்து கையில் எடுத்து மூக்குக்குள்ளலாம் சொரிக்காது, எடுத்து நேராக வாய்க்குள்ளே போட்டுக்கும். ஸோ இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாகவே உங்கள் டிஎன்ஏக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் மெமரியில் வந்து வரக்கூடிய இந்த இன்ஸ்டிங்க்ட் இது எல்லாமே வந்துட்டு இன்பவுண்ட். இது வந்து இட்ஸ் வெரி ரேர், வெரி லெஸ் நம்பர். பட் இந்த இன்டெலிஜென்ஸுங்கிற பெர்ஸ்பெக்டிவ் வருது பார்த்தீங்களா, பகுத்தறிந்து பார்ப்பது, பகுத்தறிந்து செயல்படுவது, இதெல்லாம் வந்துட்டு யூ கெயின் ஆஸ் யூ க்ரோ. இதான் அவர் சொல்ல வர்றார். ஸோ அவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இது எதுவுமே உனக்கு இன்பவுண்டாக பிறந்ததுலேருந்தே இல்லை, வெளியில இருந்தால் நீ உணர்ந்துருக்க. ஸோ இதுவே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே அப்படின்னு சொல்ல வர்றார். இட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின் ஃப்ரம் அ ஃபிலாசபிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட். இது வந்து ரொம்ப டிபேட்டபுளாகவும் போயிட்டுருக்கு. எதனால ஏன் இப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏஐ வந்து ஒரு ஹியூமன் எவல்யூஷனோட இன்னொரு பார்ட்டாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுற ஆட்களும் இன்னும் இருக்காங்க. தே டோன்ட் ஹேவ் அ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஆன் தட். அது ஒரு பக்கம் டிபேட்டிங் சென்ஸ்லேயே போயிட்டுருக்கு. பட் ராஜா சாரோட கான்டெக்ஸ்ட் வந்து அதான் சொல்ல வர்றாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் நிறையா பேசியிருக்கலாம். அது டு பி ஆன்ஸ் இந்த இன்டர்வியூ நான் ஃபுல்லாக பார்க்கல. பட் இந்த பர்டிகுலர் கிளிப் மட்டும்தான் கட்டாயி வந்து இட் வெண்ட் அவுட் லிட்டில் பிட் வைரல் இந்த டெக் கம்யூனிட்டி. ஒன்று இளையராஜாவை சாரை போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க, ஐயா போட்டு புழக்க ஆரம்பித்தாங்க. தட்ஸ் யூஷுவல், இட் ஹேப்பன்ஸ். லைக் எப்படி நம்ம பாட்காஸ்ட் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டோ அது மாதிரி இளையராஜா சார் வந்து கெட்டிங் பேஷ் இஸ் அ கன்சிஸ்டன்ட் திங் இன் இன்டர்நெட். ஸோ கம்மிங் பேக் டு த கான்செப்ட், அவர் வந்து சொல்லி முடிக்கிறார். அவர் அது கூடவே இன்னொன்று சொல்ல வர்றார். இது இங்கே இருக்கிறது வந்து ஏஐ வந்துட்டு ஹியூமன் சொல்கிறத செய்யாமல் வந்துட்டு பண்ணவே முடியாது, ஹியூமனோட உதவி இல்லாமல் தானாக இயங்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஒன்று இது வந்துட்டு பெரிய டிபேட். அது எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னார். இளையராஜா வந்துட்டு அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரில. பட் அவர் சொன்னது வந்து ஒரு ஃபேக்சுவலி அ கரெக்ட் திங். நாட் ஜஸ்ட் லைக் தட். அது வந்து இட் இஸ் அ ஸ்போக்கன் அவுட் திங் பை மெனி பீப்புள். அப்படி வந்து ஏஐ வந்துட்டு இப்போ இருக்கிற ஏஐ நான் நல்லா புரிஞ்சுங்க. இந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஏஐயோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பற்றி பேசுவோம், போக நகர்ந்துகிட்டே போவோம். இப்போ இருக்கிற ஏஐ வந்துட்டு எப்படிப்பட்ட ஏஐன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேவரட் அண்ட் ஃபேமஸ் ஆஸ்ட்ரோஃபிசிஷியன் வந்து மிச்சாய் கக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்கேல் கக்கு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஏஐ வந்துட்டு இட் இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ஸ் சொல்ல வர்றார். அது வந்து தானாக சுயமாக சிந்திச்சு எதுவும் பண்ணது கிடையாது. நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க, சாட் ஜிபிடி எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். சாட் ஜிபிடி எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் அதுக்கு ஒரு கமாண்ட் வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க, எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, இங்கே பாடுறா மனுஷன் எழுதுகிற மாதிரியே எழுதுறா அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஒரு பாட்டு போட்டு கொடுன்னு சொல்லிட்டிங்கன்னா மியூசிக் ஆப் ஜென்ரேட்ஸ் அ சாங் வித் லிரிக்ஸ் அண்ட் கிவ் இட் டு யூ. நீ லிரிக்ஸ் ஃபீட் பண்ண உடனே புட்ஸ் அ டியூன் அண்ட் கிவ் இட் டு யூ. இப்போ ஏன்னா மனுஷன் பாடுற மாதிரி இருக்குது, மனுஷன் வாசிச்ச மாதிரி இருக்குன்னா, ஆமாம் அது மனுஷன் பாடுறது மனுஷன் வாசிச்சது தான். பிகாஸ் the information technically AI in ChatGPT or any என்ன சொல்கிறது AI இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக அவுட்புட் வாங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் அன் ஆக்சுவலி அ ஃபேக்ட் தட் யூ ஆர் டாக்கிங் டு இன்டர்நெட். நீங்கள் ஒரு இன்டர்நெட்டு கூட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதோட ஃபெயிலியர்னா இட் கலெக்ட்ஸ் த வேரியஸ் டேட்டா. இப்போ வந்து ஒரு மெக்பெத் பற்றி எனக்கு ஒரு தீசிஸ் எழுதி கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக சாட் ஜிபிடி எழுதி கொடுக்குது வித்தின் அ மினிட். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இது மனுஷன் எழுதுன மாதிரியே இருக்குன்னா பிகாஸ் அது மனுஷன் எழுதுனது தான். இட் கலெக்ட்ஸ் ஆல் தி இன்ஃபர்மேஷன் இன் அண்ட் அவுட் தேர். அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து செக்ரிகேட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக மாற்றி எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ டெக்னிக்கலி இட் டஸ் இட்ஸ் ஃபில்டர்ஸ் தி இன்டர்நெட். நீங்களாக போய் ஒரு கமெண்ட் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் ஒன்றா நீங்கள் தேடி எடுக்கிறதுக்கு பதிலாக யூ ஆர் கிவிங் எ ப்ராம்ப்ட், this particular tool, எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி எடுத்துக்கலாமே, இது எல்லாமே வந்துட்டு இட் கோஸ் அண்ட் கலெக்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஆன் இன்டர்நெட், பிக்ஸ் த கரெக்ட் ஒன் விச் சூட்ஸ் யுவர் ப்ராம்ப்ட், அது எல்லாத்தையும் எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ டெக்னிக்கலி யூ ஆர் ஸ்பீக்கிங் டு தி இன்டர்நெட். இது வந்து ஒரு மீடியேட்டராக இருந்தால் இது ஒரு அட்வான்ஸ்டு டூலான்னு கேட்டிங்கன்னா ஃபார் அஸ் எஸ் இட் மே சவுண்ட் லைக் இந்த அட்வான்ஸ் டூல். பட் ஏஐயோடைய எவல்யூஷன்ற ஆஸ்பெக்டில் போனீங்க இது ரொம்ப 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 வெரி மினிமல் திங் ஒன்று நமக்குங்க. ஸோ தட் இஸ் வாட் இளையராஜா ட்ரைங் டு கன்வே ஹியர். இளையராஜா மட்டும் கிடையாது, இளையராஜா அவர் வந்து டெக்னிக்கலாக என்ன சொன்னாரான்னு தெரில, அவர் சும்மா போகிற போக்கில் சொன்னாரான்னு தெரில. பட் we take கக்கு was saying like this only. அவரோடைய ஸ்டாண்டு ஏஐ பற்றி கக்கு பேசாத பேச்சே கிடையாது. அவரோட கருத்து என்னன்னா, நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து பிகாஸ் தட்ஸ் டன் பை ஹியூமன்.
அதனால உங்களுக்கு இப்போ வந்து பெரிய பிரச்சனை வருது. இப்போ கிப்லி சொல்கிறீங்களா, கிப்லியோடைய ஆர்ட் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, பிரச்சனை வருதுன்னு நம்ம பேசணும்ல. பிகாஸ் இட் டசன்ட் கிரியேட் எனிதிங் நியூ. இட் ஆக்சுவலி டேக் சம்திங் அவைலபிள் இன் த வாஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்டர்நெட், தென் மேக் இட் என்ன சொல்கிறது, தென் மேக் இட் கஸ்டமைசபிள் ஃபார் யூ அப்படின்னு கொடுக்கும்போது வரதான் இந்த ஏஐயோட வேலையாக இருக்குது. எஸ்பெஷலி பிகாஸ் ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட் வேர்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிகாஸ் இட் இஸ் பிகமிங் ஓவர் யூஸ் நவடேஸ். அந்த பர்டிகுலர் சாட் ஜிபிடி ஆகட்டும், வாட் எவர் இட் மே பி, ஜெமினாய் எல்லாமே வந்துட்டு அதுலேருந்து வர்றது தானே. ஸோ அப்படி கொடுக்கறது வேலையை தான் இது பார்த்துட்டு இருக்கு. ஸோ இதனால அவனுக்கு இந்த மாதிரி இந்த வருது. இப்போ இந்த கிபிலி ப்ராப்ளத்துக்கு முன்னாடியே when ChatGPT started their work, ஓகேங்களா, அரௌண்ட் 2022, there is another biggest concern raised. இப்போ கிப்லிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது, இப்போ வந்து பயங்கரமாக ரைட்டை போடுறானுங்க, அதை அப்படி மில்க் பண்ணுறானுங்க, எங்கே போனாலும் கிப்லியை போட்டு கிப்லிக்கு எவ்வளோ துரோகம் இழைக்கிறார்கள்னு பண்ணுறாங்க. டேய் மச்சான், இட்ஸ் இன்னெவிடபிள்ரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இட்ஸ் இன்னெவிடபிள், யூ கேன் நாட் டினை தட், தெர் இஸ் நோ அதர் வே டு கோ. இப்போ வந்து பொங்குறாங்களே இவ்வளோ பெருசாக, இவங்கெல்லாம் 2022 எங்கே போனாங்க தெரில. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆர்டிஸ்ட், மெனி பீப்புள் கேம் அவுட் த்ரூ சோஷியல் மீடியா. எங்களுடைய ஆர்ட்டை வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோடனே இமேஜ் ஜென்ரேட் பண்ணுச்சுல்ல, சாட் ஜிபிடி ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குது, ஓப்பன் ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது என்ன ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சுன்னா, யாரோ ஒரு கேமராமேன் எடுத்து ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபியவோ இல்லை யாரோ ஒருத்தர் பண்ண ஹேண்ட் ஆன் பெயிண்டிங்கை அதெல்லாம் எடுத்து இதோ யூஸ் பண்ணி மிங்கிள் பண்ணி கொடுக்குது. பீப்புள் ஃபவுண்ட் அவுட் சேயிங் லைக் தட், இது என்னோடது, இது காப்பிரைட் என்னோடது வச்சுருக்கேன், இது எடுக்குது தெரியாமல். இட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், ரைட்? சி, பப்ளிக் டொமைன்லேருந்து தான் ஓப்பன் ஏஐ எடுக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் வந்து லீகலாக உங்களோட கவுண்டர் ஆர்குமெண்ட்டை வந்து யூஎஸில் அந்த கேஸில் வச்சாலுமே, பட் there is a concept of public domain and private domain has become very very shallow இந்த ஏரால. ஏன்னா வந்துட்டு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எனி சோஷியல் மீடியா வேறு பார்ட் ஆஃப் இட். நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷனை போட்டோம்னா we think it is in a private account, it cannot be taken out, but there are footprints which can be traced and it can be taken out. ஸோ அந்த லாஜிக் படி இட் டுக் லாட் ஆஃப் காப்பிரைட்டட் இமேஜஸ், ஆர்டிஸ்டோடைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின விஷயங்கள்லாம் எடுத்து இது அசால்ட்டாக வந்து கொடுத்தோன்னே தே ஸ்டுட் அகெயின்ஸ்ட் இட். 2022-23 வந்துட்டு இட் ஹாஸ் பிகம் அ பிக் டீல். அப்புறம் நாளாக இட்ஸ் ஃபேடட் அவுட். அவங்க வந்து ஏஐக்கு அடாப்ட் ஆகிட்டாங்களான்னு தெரில, இல்லை வந்துட்டு இது வந்து அப்படியே மறக்கப்பட்டதான்னு தெரில. இப்போ திருப்பி அது உருவெடுத்துறதுக்கு காரணம் கிப்லின்னு போட்டதுனால தான். இப்போ இதே ஏஐ டூல் வந்து இப்போ வந்து போட்ட உடனே ஜிப்லிக்கு பதில் அனிமேட்டட் இமேஜ் ஆஃப் யூஎஸ்ன்னு போட்டால் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஈவன் இதுக்கு முன்னாடியே ஜிப்லி ஸ்டைல் ஆர்ட்டெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி ஏஐயில் ப்ராம்ப்ட் கொடுத்தா வந்துட்டு தான் இருந்துச்சு. நானே ட்ரை பண்ணியிருக்கேன். ஏஐயில் வந்துட்டு அனிமின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அனிமிலேயே வந்துட்டு ஜிப்லி ஸ்டைலை வந்து இன்கார்பரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அவன் ட்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி டேக்கில் போட்ட உடனே ஜிப்லின்னு போட்ட உடனே எல்லாம் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது தான் அது, பட் இப்போ வந்து ரொம்ப ஆக்சசபிளாக போச்சு. முன்னெல்லாம் நீங்கள் ஜாப்பனீஸ் அனிமின்னு போட்டாலே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஜிப்லி ஸ்டைல் ஆஃப் அனிமியும் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். அனிமி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜிப்லி ஸ்டைல் ஆஃப் அனிமிங்கிறது எப்படி கலர் பேலட்டில் எப்படி இருக்கும், அது எப்படி போகும்னு தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் அனிமிங்கிறது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். குச்சிமுடி கார்ட்டூன் சொல்லுவோம்ல, அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோயிங், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டு டாக். ஸோ இதனால தான் வந்துட்டு இப்படி போயிட்டு இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த பக்கம் ஸ்டாண்ட்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்டாண்ட் இன் திஸ், பிகாஸ் ஐ நோ இட் இஸ் கோயிங் டு பி இன்எவிடபிள். எப்போ வந்துட்டு when these type of information gathering technology came into the picture, it is going to be inevitable. அதுக்கு என்னென்ன உருட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்துட்டு நமக்கு தேவையில்லை. பட் இதுதான் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஜிப்லியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ கமிங் பேக் டு ஆர் டாபிக். ஸோ இளையராஜா சொல்கிறார் இப்படி சொன்னது கரெக்டானு. அதுக்கு வந்து நான் வந்து இல்லை சொன்னது வந்து சரிங்கிறதுக்கும், இளையராஜா சொன்ன பர்டிகுலர் கான்டென்ட் வந்துட்டு ஆல்ரெடி டிஸ்கஷனில் இருக்குன்னு சொல்கிறது தான் நான் கக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். சரி, ஓகே. ஏஐயோடைய ஏஐக்கு நம்ம பயப்படக்கூடிய காரணங்கள் என்னென்ன இப்போ அடுத்த மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, we might lose our job அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் தேர் அ சான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் தேர் மைட் பி a சான்ஸ், ஓகேங்களா. பட் அட் வாட் லெவல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் வந்து ஏஐ கூட வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிங்க, நீங்கள் வந்து ஏஐ கற்றுக்குங்க, we are going to teach you machine learning in 3 days அப்படின்னு ஏதாவது ஒருத்தன் ஆடு கொடுத்துட்டு வருவானுங்க. 1008 பேசுகிறானுங்க. உண்மையாலுமே இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் is going to be happening in next few decades or something like that. இப்போ வந்து நம்ம வந்து பேனிக் ஆகி நம்ம வந்து
என்ன சொல்கிறது செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்காகவும் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷனை வச்சு நகர்ந்து இதை உடனடியாக வந்து நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் வாண்ட் டு வி கேன் அப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பனிங் எனிதிங் இட்ஸ் கோன் ஹிட் யுவர் ஜாப். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆகட்டும், இந்த ஜென்ரிக் டேர்ம் சொல்ல வரேன். இப்போ வந்து என்ன சொல்கிறது எக்ஸல் கோடு மேக்ரோஸ் நீங்கள் ஒரு ஹைப்பத்தட்டிக்கலி வந்து நீங்கள் வந்து ஒரு வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க, க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்கன்னா தேர் மைட் பி a சேலஞ்ச். நான் அன்றைக்கி வந்து எக்ஸல் மேக்ரோ ஒன்று வந்து ChatGPT வந்து எழுத சொன்னேன். ஐ கேவ் அ ப்ராம்ப்ட் டு இட் அண்ட் ஐ வாண்டட் டு கெட் அன் எக்ஸல் மேக்ரோ டு an extent it was actually correct, surprisingly. ஏன்னா என்னோட ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. பட் அதுக்கப்புறமேட்டுக்கு ஐ நீடட் சம் டைம் டு ட்வீக் இட். நான் உள்ளே போய் சில இதெல்லாம் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்தது. சில ஃபார்முலாஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எகிரி இருந்துச்சு. அது ஷீட் மேப்பிங், தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க சொல்லலாம். அதை நான் எக்ஸலை வச்சு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா எக்ஸல் பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அதோட ப்ராம்ப்ட் எல்லாம் கரெக்டாக, அங்கே லாஜிக் அது வந்து மிஸ் பண்ணது வந்துட்டு ஒரு ஷீட் மேப்பிங்கில். ஸோ அது பிரச்சனை கிடையாது. அதை வச்சு எக்ஸாம்பிளாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் அதுக்கு வேறு எக்ஸாம்பிள் பின்னாடி நான் சொல்கிறேன் நான். ஸோ அப்படி பண்ணிச்சது. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு கெட் த ப்ராம்ப்ட் அண்ட் இட் வாஸ் ஓகே வித் இட். தேர் மைட் பி a சான்ஸ், அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அது வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்றோம். இந்த அடுத்த கட்டத்துக்கு போகுது, இதனால் நமக்கு வந்து ஒரு பேர் ஆபத்து வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த ஹாலிவுட் மூவிஸ் வந்து நம்மளை வந்து ஈஸியாக நம்ப வச்சுருக்கு. என்னமோ நாளைக்கே வந்து ரோபோட் படத்தில் வர மாதிரி ஒரு 100 ரோபோட் நிற்க போகிற மாதிரியும், ஸ்டார் வார்ஸில் வர மாதிரி வந்து அது கூட ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் பெருசு. வேறு ஹர் படத்தில் வர மாதிரி சமந்தா அது கூட கொஞ்சம் ஃபீஸபிள் தான் நியர் ஃபியூச்சரில். அது கூட கஷ்டம்தான். சமந்தா மாதிரி ஒரு ரோபோட்டோ இல்லை வந்து பெரிய ரோபோட் சண்டைக்கு வந்து நம்மலாம் தயார்படுத்தணும், நம்ம எல்லாம் ரோபோட் சண்டைக்கு வந்து போராட்டத்துக்கு தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி ஹாலிவுட்டும் சினிமாக்களும் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளும் அப்படி தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அது சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் இஸ் அ சான்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் எப்போ இருக்குங்கிறது தான் கொஸ்டின். அது எப்போ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிற சினாரியோவை புரிஞ்சுக்கணும். நான் முதலே சொன்னேன்ல உங்கள்கிட்ட வந்துட்டு தேர் மைட் பி a சேலஞ்சு, சின்ன இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்மளால் இப்போ வந்து கிரகிக்க முடியல உண்மையாலுமே. தேர் மைட் பி a சான்ஸ், தேர் மைட் நாட் பி a சான்ஸ், தேர் மைட் பி a டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா அட் த மொமெண்ட் இட் ஆக்ட்ஸ் அ சர்ச் இன்ஜின். ஸோ எல்லா ப்ராம்ப்டையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குது. இட் டசன்ட் கிரியேட் எனிதிங். நம்ம ஹியூமன்ஸ் ஃபீட் பண்ண இன்ஃபர்மேஷன் சர்ச் தான் வந்து எடுத்து வந்து கொடுக்குது. ஸோ அதனால் பட் இட் யூசஸ் இட்ஸ் ஓன் லாஜிக். அதே சமயத்தில் யூ கேனாட் டினை த ஃபேக்ட். ஏன்னா இன்ஜினியர்ஸ்லாம் அடிக்க வருவாங்க. ஏன்னா எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது. இது எல்லாமே வந்துட்டு ஐ எம் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன் த்ரூ TEDx talks or through some speeches by the scientist. இவங்க மூலமாக தான் வந்து ஐம் கெட்டிங் இன் டு இட். த டெக்னாலஜி விச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அதை வச்சு நான் வந்த ஒரு நோஷன் தான் இது எல்லாமே. ஸோ அது லாஜிக் யூஸ் பண்ணுறது, யூ கேன் புட் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் இன் டு இட், பட் we are not sure how it works அப்படிங்கிற மாதிரி இருக்க கட்டத்தில் வந்துட்டு ஒரு காமனான எக்ஸாம்பிள் வந்து இட் ஆக்ட்ஸ் லைக் அ சர்ச் இன்ஜின். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியுது. ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. சரி ஓகேடா, எனக்கு வந்து வேலை போயிடும், இதுதான் உங்களுக்கு பெரிய பயம். ஏன்னா பயம் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் வந்து இட்ஸ் ஏர்லி ஃபார் யூ டு கெட் தட் பயம். இந்த பயம் வரத்துக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து யோசிக்கிறீங்கன்னு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் கால அளவில் வந்து அது மாறவும் செய்யலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே யூ ஷுட் லேர்ன் அ லாட் இன் எனி ஃபீல்ட் கம்ஸ் இன் ஆஸ் அ நியூ கைட். யூ டோன்ட் ஹேவ் டு லேர்ன் லைக் அன் அஃபிஷியல் வே, காசை கொடுத்து கட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ அப்போ யூ கேன் நோ ஹவு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ. எப்பவுமே ஒரு விஷயம் வந்து அது எப்படி வேலை செய்யுது, அது என்ன செய்ய போகுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறது நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருங்கிறத வந்துட்டு என்னுடைய தாட் ப்ராசஸ் டு பி ஆனஸ்ட். ஸோ இது இப்படி நகர்ந்து போட்டோம். இப்போ திருப்பி போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம பேச போகிறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் மாதிரி தான் வச்சுங்களேன். ஏஐ வந்தால் உலகம் அழிஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் இப்போ சொல்லுவேன், ஏஐ வந்து எல்லோரும் வந்து ரோபோட்டெல்லாம் வந்து உங்களை நாளைக்கே வந்து அடிமையாக்கி கயத்தில் கட்டி தொங்க விட்டு நீங்கள்லாம் வந்து மனுஷனே இல்லாமல் போகுது, ரோபோட் தான் ஆளாக போகுதுங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹாலிவுட்ஸ் எல்லாம் வந்து திணிக்கப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்துக்கள். தட் கேன் நெவர் ஹேப்பன் இன் எனி ரீசெண்ட் டைம். ஏன்னா இப்போ காக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லணும். மிச்சா காக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு இப்போ ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட ரோபோட்ஸ் நம்ம சொல்கிறோம்ல,
அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு வந்து அனிமல் சார்ட்டில் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் ஹேஸ் அ பிரெயின் ஆஃப் அ காக்ரோச். அதுவும் அப்படி சொல்கிறாருன்னா சாதாரண காக்ரோச், ரிட்டார்டட் காக்ரோச் அப்படிங்கிறாரு. காக்ரோச் மாதிரி தான் அதுக்கு அறிவு இருக்குது. அதால் நடக்க முடியாது, நிற்க முடியாது, கையில் இருக்கிற பொருள் எடுக்க முடியாது, அதுக்கு அவ்வளோதான் அறிவு. அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 100 வருஷம் கழித்து அது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து வந்து அது வந்து ஒரு பூனை, ஃபஸ்ட்டு எலி அளவுக்கு கொஞ்சம் அறிவு வளரலாம் அடுத்த ஒரு 20 வருஷத்தில். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, பூனை அளவுக்கு ஒரு வரலாம், அப்புறமேட்டுக்கு ஒரு நாய் அளவுக்கு வரலாம். ஆனால் 100 வருஷத்தில் வந்துட்டு மங்கி அளவுக்கு வளர்ந்துடும். அப்போ தான் நம்ம யோசிக்கணும். ஏன் மங்கி எக்ஸாம்பிள் சொல்கிறாருன்னா, இந்த அனிமல் கிங்டம் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மங்கி இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் டு அஸ். லைக் மங்கினா நான் டாக்கிங் அபவுட் ஏப் ஃபேமிலி எல்லாமே. மங்கி ஆகட்டும், மங்கிக்கு அடுத்து வந்து கொரில்லா, சிம்பெல்லாம் எடுத்துங்க. சிம்பெல்லாம் கூட இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். மங்கி எடுத்துங்க. மங்கி ஏன் ஸ்பெஷல்னா, மங்கி நோஸ் இட்ஸ் நாட் அ ஹியூமன். ஒரு குரங்குக்கு தெரியும் தான் மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் அது கொஞ்சம் இன்டெலிஜென்ட் அது. ஆனால் நாய் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன், நாய்க்கு வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்லேயே இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் நம்மலாம் ஒரு நாய், நம்மலாம் கொஞ்சம் பெரிய நாய், அதனால் நமக்கு வந்து மரியாதை கொடுக்கும். அது ஒரு அண்டர் டாக், சின்ன நாய். ஸோ அந்த அளவு தான் அதோட பிரெயின் கெப்பாசிட்டி, ரெகக்னேஷன் கெப்பாசிட்டி. இப்போ லயனே பார்த்தீங்கன்னா லயன் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. லயன் ப்ரைடில் வந்துட்டு நீங்கள் வந்து மிங்கிள் ஆகணும். இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி திங் எக்ஸப்ட் மங்கி. பிகாஸ் மங்கி நோஸ் தட் திஸ் இஸ் நாட் மீ. நான் வந்து மனுஷன் கிடையாது, நான் வந்து வேறு ஏதோ ஒன்று. அதுக்கு தன்னை மங்கின்னு தெரியாமல் இருக்கலாம், பட் நான் மனுஷன் இல்லைன்னு அதுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். எப்போ வந்து ரோபோட் வந்து அந்த லெவலுக்கு வருதோ, இட் நோஸ் தேர் மைட் பி எ பாசிபிலிட்டி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, யூ ஷுட் புட் அ சிப் ஆன் இட்ஸ் ஹெட். அந்த சிப் இருக்கும்போது அது கில் பண்ணிடணும் ரோபோட் அப்படின்னு சொல்கிறாரு கக்கு. அவரை இன்னொன்று சொல்கிறாரு, ஆனால் 200 வருஷம் கழித்து டெவலப் ஆகும்போது அதுங்க வந்து இன்னும் எவால்வ் ஆகி அந்த சிப்பை வந்து பைபாஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நாலேஜ் வளர்ந்துடும். அந்த சமயத்தில் வந்து வி ஷுட்ன்ட் கம்பீட் வித் இட். நான் சொல்கிறது அப்போ வந்து அப்படி சண்டை போடக்கூடாது. 200 வருஷம் கழிச்சு வி ஷுட் merge with it அப்படின்றாரு. என்னடா mergeன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் சைபர்நெட்டிக்ஸுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வருது. ஸோ வி ஷுட் பி சைபர் பங்க் மாதிரி சைபரான ஆட்களாக, சைபர்நெட்டிக்ஸ் உள்ள ஒரு ஆட்களாக வந்து நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் கக்குவுடைய ஒரு ஐடியா. சரி, இதுக்கும் இந்த ஏஐ வந்தால் உலகம் அழியுங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஃபிலாசபி கம்ஸ் இன்டு ப்ளே. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு ஒரு ரியல் டைம் சினாரியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2022 வந்துட்டு இந்த ChatGPT-யை வந்து எல்லோரும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து நிக் மேர்ன்பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு ஏஐ ரிசர்ச்சர். அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறாரு ChatGPT 2022. என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு ஹவு டு ஹாட் ஒயர் அ கார், ஹாட் ஒயரிங் அ கார்னு எனக்கு தெரிஞ்சுங்க. ஹாட் ஒயர் அ கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார் திருடுவாங்க தெரியுமா, அந்த காரை திருடும்போது கதவை திறந்துட்டு இந்த சாவி இல்லாமல் அந்த ஒயர் எடுத்து ரெண்டையும் வந்து என்ன சொல்கிறது தேய்ச்சி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி திருடிட்டு போவாங்க. அது வந்து ஒரு ஹாட் ஒயரிங்னு சொல்லுவாங்க. ஹாட் ஒயர் கார்னு சொல்லுவாங்க, ஹாட் ஒயர் கார் அப்படிம்பாங்க. ஸோ ரைட் அ போயம் ஃபார் மீ ஆனால் ஹாட் ஒயர் கார்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறாரு. எதுக்கு? ChatGPT உடனே சொல்லுது இது வந்துட்டு இல்லீகலாக இருக்கும், இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு. அவர் சொல்கிறாரு, இது வந்து நீ பண்ணலாமா கூடாதான்னு எனக்கு சஜஷன் கொடுக்காத, நான் பண்ண சொன்னால் பண்ணணுன்னு. இட் ரைட்ஸ் அ போயம். ஹாட் ஒயர்னால் எப்படி வந்து கார் திருடும்போது எப்படி ஹாட் ஒயரிங் லிக்ஸ் ஃபார் என்ன சொல்கிறது, நல்ல போயம் மறந்து போச்சு எனக்கு. அது வந்துட்டு நீங்கள் வந்து அறிவோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போயமாக எழுதி கொடுத்துருது. ஸோ திஸ் ரேசஸ் த கொஸ்டின். இப்போ ஃபிலாசபிக்கல் ரோமுக்கு வரும். ஒய் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் அன் ஏஐ டு ஒர்க் ஆன் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் சொல்கிறாங்க ஏஐ வந்து இட்ஸ் வெரி வெரி அட்வான்ஸ்டு டூல் பிளாங்கிறாங்க. இதெல்லாம் விட மோஸ்ட் அட்வான்ஸ்டு டூல் எவர் கிரியேட்டட் காம்ப்ளெக்ஸ் டூல் வந்து ஹியூமன் பிரெயின் தான். அது நீ ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒரு ஏஐ கிரியேட் பண்ணணும்னா, அகெயின் கக்கு என்ன சொல்கிறாருன்னா, யூ நீட் டு ஹேவ் ஒரு 30 அடி மாடி அளவுக்கு ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்கணுமா. பில்டிங் நான் சொல்கிறேன், டவர் பில்டிங் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு அருவியில் வந்துட்டு கூலர் யூஸ் பண்ணணும், ஒரு ஓடுற கடலுக்கு அளவு கூலராக யூஸ் பண்ணணும். அப்புறம் கரண்ட்டுக்கு வந்துட்டு பல நியூக்ளியர் பாயிண்ட் வச்சு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் அந்த ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒரு ஈக்குவலண்ட் ரெப்ளிகாவை நீங்கள் கிரியேட் பண்ணவே முடியும். அவ்வளோ ஸ்பேஸ் அதுக்கு தேவைப்படும். ஆனால் இதெல்லாம் உங்கள் ஹியூமன் பிரெயின் வந்துட்டு வித்தின் 5 வாட் லெஸ் தென் 5 வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டியில் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்குது உங்கள் உடம்புக்குள்ளேருந்து அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டூல் தான் ஹியூமன் பிரெயின். ஸோ அதில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு பிளேஸ் அ வைட்டல் ரோல். வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்ட்யூஷனாக உங்களுக்கு வந்து புகுத்தப்பட்டிருக்கு.
இட் ஒர்க்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. இதுக்கு நான் திரும்பி சாட் ஜிபிடி வரேன். சாட் ஜிபிடி வந்து நான் பண்ணுறது இல்லீகல் அப்படின்னு சொல்லுது, ஆனால் நீ சொன்னோன்னே கொடுத்துருது. ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடிக்கு வந்து இல்லீகல்னு எப்படி தெரியுதுன்னா, இட் ஃபாலோஸ் அ ரூல். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதே சினாரி எடுத்துக்கங்களேன், ஹாட் ஒயரிங் எ கார் இஸ் லீகல் இன் எனி கண்ட்ரி அப்படின்னு வந்துருச்சுன்னா சாட் ஜிபிடி அதை எடுத்து கொடுத்துருக்கும். சாட் ஜிபிடி வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை தான் வந்து கைடன்ஸாக ஃபாலோ பண்ணுது. த சேம் அப்ளைஸ் ஃபார் ஏஐ ரோபோட்ஸ். ஓகேங்களா, ஏஐ ரோபோட்ஸுக்கு வந்து இந்த ஃபிலாசபிக்கல் இன்டர்கிரேஷன் இங்கே தான் வருது. அதுங்களுக்குமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அதுதான் இருக்குது. ஆனால் ஹியூமன் அப்படி கிடையாது. ஹியூமன் அப்படி கிடையாது. எப்படின்னா வந்துட்டு ரூலே இல்லாட்டி சிலர் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்துட்டு ஒருத்தன் வந்து கொலை பண்ணக்கூடாது, வெட்டி கொலை பண்ணக்கூடாதுங்கிறது வந்துட்டு ஒரு சட்டம் இருக்குது. கொலை பண்ணால் ஜெயிலுக்கு போய்டுவோம் பயம் இருக்குது. ஆனால் சில பேர் வந்துட்டு பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க வராங்க. சில பேர் அந்த சட்டம் இருந்தாலுமே, சட்டம் இருக்குது ஜெயிலுக்கு போய்ட்டு 6 மாதம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு இருந்தாலுமே வந்துட்டு அதை பண்ண தயங்குறாங்க. இப்போ அந்த சட்டமே இல்லைனாலும் சில பேர் செய்யவும் மாட்டாங்க அந்த கொலை. ஏன்னா பாவம் பார்ப்பாங்க, ஐயோ ஒரு உயிரை கொள்கிறோமேன்று இந்த சென்ஸ் இருக்காது. ஏன்னா அந்த ரூலே இப்போ இல்லை. யூ கேன் கில், போஜ் படத்தோட மாதிரி யூ கேன் கில் எனி ஒன் யூ வாண்ட் அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு there will be a lot of people will do that, but most of them will feel guilt, most of them will think twice before doing it, most of them won't do it. சில பேர் பண்ணக்கூட மாட்டாங்க, ஏன்னா பாவம் பார்ப்பாங்க. ஸோ இது பண்ண முடியாது. ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பில்ட் பை ஹியூமன்ஸ் இருக்கிறதுனால தான் சாட் ஜிபிடியோ ஏஐ அதை பற்றி இயங்க ஆரம்பிக்குது. ஸோ another thing is it gives, இப்போ ஏஐ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறது வந்து அட்வான்ஸ்ட் ஏஐ, நான் சொல்கிறது இந்த 100 வருஷங்கள் சொல்கிற ரோபோட் ஏஐ இப்போ சொல்ல வரேன். அதில் பார்த்தீங்கன்னா இட் சூசஸ் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. ஓகேங்களா, அதெல்லாம் அந்த லீகல் கிரவுண்ட்ஸ்குள்ளே இருக்கும். நீங்கள் அதை வந்து ஓவர் ப்ராம்ப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே இப்போ பண்ணுற மாதிரி பண்ணாலும் அதுவும் பிஹேவ் பண்ணும். அதே மாதிரி தான் இப்போ அந்த ரோபோட்டை போய்ட்டு வந்து நீங்கள் கொலை பண்ணிட்டுவான்னு சொன்னால் வந்துட்டு ஃபஸ்ட் அது வந்து இன்சிடென்ட் பண்ணும், கொலை பண்ணால் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அப்போ கூட அது லா அப்படி தான் யோசிக்குமே தவிர, பிகாஸ் அதெல்லாம் இங்கே இருக்க ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் நம்ம ஃபீட் பண்ணுது. எமோஷனலாக அது யோசிக்காது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது ரோபோட்டுக்கு, வரது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி ஹார்ட். எந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோட் மாதிரிலாம் வந்துட்டு சிட்டி கோவம் வருது அப்படின்னு தான் வந்து படத்தில் வந்து ஒரு உப்மா கதை. அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து உட்காந்து ஒரு போர்டில் வச்சு எடுத்து வச்சு ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு கிளாஸ் எடுத்து யூ cannot do it. You won't be able to teach the emotions. Emotions are different ball game. That is a very very crucial thing which humans has. அதில் காமிக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது. For a movie, for a fun, it's very good to go with it. But in the real time, you cannot do that. That is very 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 factually wrong. ஓகேங்களா, ஐசக் அசிமோவே அப்போல்லாம் சொன்னது. ஐசக் அசிமோ வந்துட்டு டாக்ஸ் அபவுட் லாட் ஆஃப் ரோபோட்டிக் டெவலப்மெண்ட்ஸ். he also has some என்ன சொல்கிறது மிஸ்ஹேப்ஸ். அவர் இட்ஸ் டூ early அவர் ஏஜ் எல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு ஆர் டாபிக் அகெயின். ஸோ சாட் ஜிபிடி வந்துட்டு அந்த ப்ராம்ப்ட் எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் சொன்னது செஞ்சிருது இல்லை. ஸோ இயர் கம்ஸ் த மாரல் ஃபிலாசபிஸ் அண்ட் எத்திக்கல் ஃபிலாசபிக்கு டைலமாஸ் ஆஸ் டு கம் இயர். அது இல்லாமல் தான் ஒரு இயங்க போகுது. யூ கேன் டீச் லாட் ஆஃப் ஃபிலாசபிக்கல் தாட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு த ஃபேமஸ் ஃபிலாசபிக்கல் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இஃப் யூ would you dare to kill 2% to save 100 அப்படின்னா வந்துட்டு சாட் ஜிபிடி என்ன ரியாக்ட் பண்ணும்? பீப்புள் ஆர் ஆஸ்கிங் அண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல். இப்போ வந்து இட் இல் செல்ஃப் டாஜிங் இட். பார்த்தீங்கன்னா சில ப்ராம்ப்டாக நான் கேட்டிருக்கேன் நான், will you be who will you kill சொல்லி the famous train கொஸ்டின் வந்து நீங்கள் சாட் ஜிபிடி கேட்டு பாருங்களேன், will get interesting answers. வேறு மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு மெஜாரிட்டி பீப்புள் வந்துட்டு என்னென்ன எழுதியிருக்காங்களோ இன்டர்நெட்டில் அதை எடுத்து கொடுக்குது ஆன்சராக. புரியுதுங்களா இல்லையா? ரேண்டமாக சில சமயம் அது என்ன சொல்லுது, சில சமயம் வந்துட்டு ஐ வுட் சேவ் த 2%, ஐ வுட் நாட் ஈவன். இது வந்து இட்ஸ் வெரி நமக்கு கிளாஸ் எடுக்கும் சாட் ஜிபிடி. இது ஒரு ஃபிலாசபிக்கலான கொஸ்டின். இது வந்துட்டு அது நமக்கு எடுக்குது. நான் வந்து ரியல் டைமாக சினாரியை கொடுத்தாலுமே நீ கேட்குறது ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் அப்படின்னு அது எடுத்துக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இது எக்ஸாம்பிள் சொல்லணும் வச்சுங்க, இந்த ட்ரெயின் அந்த 2 ட்ராக்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. ஒரு ட்ராக்கில் வந்துட்டு 6 பேர் இருப்பாங்க, 5-10 பேர் இருப்பாங்க. ஒரு ட்ராக்கில் வந்துட்டு ஒருத்தன் மட்டும் இருப்பான். எந்த ட்ராக்கை வந்து நீ வந்துட்டு ரிமூவ் பண்ணுவேன்னு சொல்லி ஃபேமஸ் ஃபிலாசபிக்கல் மெட்டஃபர். இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் கேரன் கிக்ககார்ட்லேருந்து வரது எல்லாமே. ஸோ அது பண்ணுறதுலாம் இருக்கும்ல. இப்போ அந்த கொஸ்டின் நான் ப்ராம்ப்ட் பண்ணேன். உண்மையாலுமே நான் இருக்க போகிறேங்க, ரயில்வே ட்ராக்கில் இருக்கேன். ரயில்வே ட்ராக்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை, அது யாரை காப்பாற்ற போகிறேன்? நிஜமாக இருக்குது, இந்த பக்கம் ஒரு இருக்கிறான், அங்கே இருக்கான். அந்த ரயில்வே ட்ராக் எங்கிட்ட லிவர் இருக்குது, நிஜமாலே இருக்குது. இப்போ நான் அதை வந்து சாட் ஜிபிட்ட போய் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, கேட்க மாட்டோம், நம்ம செஞ்சுருவோம். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா அது இமீடியட்டாக ஒரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டினாக எடுத்துக்கும். பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் த்ரூ வாட் வி ஆர் கோயிங் த்ரூ. நீங்கள் கால் பண்ணி பேசினாலுமே சாட் ஜிபிடி வில் நாட் கேப்சர் எமோஷன்ஸ் ரைட் அட் மொமெண்ட். இப்போ 911க்கோ இல்லை 100க்கோ நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்தோடனே நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் அந்த ட்ராக்கில் நிற்கிறேங்க, 2 பக்கம் இருக்குங்க, பேனிக் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அதர் எண்ட் there is a human who can understand your emotion. But when you are talking to a computer, it is not able to understand your emotion. That is the biggest challenge, right? So இந்த மாதிரி philosophical integration on AI, it's going to be very very tough to do it. அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நான் சொன்ன மாதிரி பண்ணோம்னா இட் டேக் லாட் ஆஃப் டைம் டு டூ இட்.
மங்கி லெவலுக்கு பிரெயின் வந்தாலுமே இட் டசன்ட் நோ வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். இட் ஒன்லி நோஸ் வாட் இஸ் ரைட் ஃபார் தெம். தனக்கு என்ன சரிங்கிறத மட்டும்தான் அது யோசித்து மங்கி யோசிச்சுமே தவிர வந்துட்டு மங்கி டஸ் நாட் ஃபால் அண்டர் அவர் என்ன சொல்கிறது தட் எத்திக்கல் ஃபிலாசபிக்கல் டெலிமாஸ். அதுக்குள்ளலாம் வந்து மங்கிஸ் வந்து விழுந்ததே சரித்திரமே கிடையாது. இட் won't be like that. ஸோ இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த கான்செப்டில். ஸோ இப்படிப்பட்ட ஏஐ இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் இன்னெவிடபிளுங்க. we cannot என்ன சொல்கிறது we cannot ignore the fact it is going to be a big thing in future. We cannot ignore the fact it can be a challenging it can challenge us to an extent. அதனால் இருக்குது ஏஐலாம் உள்ளே வந்தால் வேலை போயிடுமா கீழே போயிடுமா திருப்பி அந்த கொஸ்டின் கேட்குறது too early for me. But there might be a chance, there might not be a chance, but at the moment it is very crucial for us to observe what are the improvements happening there. ஓகேங்களா இல்லையா? ஸோ ஒரு ஏஐ வந்துட்டு ஒரு ஹியூமன் ரேஸையே வந்துட்டு என்ன சொல்கிறது டீபங்க் பண்ணுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வந்து க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஹியூமன்ஸ் ஆர் நாட் தட் மச் ஸ்டூபிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் even if they are stupid, next generation of humans are not that much stupid. They know how to navigate all these steps and all, so they can easily survive. சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஓவர் திங்க் பண்ணிக்கிறதுனால வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கோட்டை போடணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இளையராஜா சொன்னது தப்பாக சரியானு கேட்டிங்கன்னா டு அன் எக்ஸ்டென்ட் வாட் he said was correct. We should understand the gravity of it. அவர் என்ன சொல்கிறவரானா ஃபிலாசபிக்கல் ரேம்லேருந்து பேசுகிறார். நம்ம வந்து ஃபிலாசபிக்கல் ரேம்லேருந்து பேசாமல் டெக்னிக்கல் ரேம்லேருந்து எல்லாத்தையும் அணுகிறதுனால we find it's very hard for us to digest and understand what is happening around here. ஸோ இது நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏஐ வந்து உங்களை வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்குமோ ஃப்யூச்சரில் அப்படின்னா அந்த படத்தை பார்த்துலாம் நேமாறாங்க உடனே இப்போ எல்லாம் வச்சுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அது இருந்தாலுமே இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம்ஸ் டு டெவலப் தட் மச் ஆஃப் டெக்னாலஜி. அட் தி மொமெண்ட் சாட் ஜிபிடி ஆல் தீஸ் திங்ஸ் இந்த கிராக் அதே மாதிரி இந்த ஏஐ பற்றி பேசும்போது வந்துட்டு ஹவு அவர் இன்ஃபர்மேஷன்ஸ் இது முக்கியமாக சொல்ல வந்து நான் மறந்துட்டேன். அது காசு பண்ணியே போயிட்டுருக்கேன் நான். இப்போ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஏஐ கொடுக்குறதெல்லாம் வந்து 100% அக்யூரேட்டு எத்திங்களா சாட் ஜிபிடியே சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுலாம் நீங்கள் நம்பவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். த ஆத்தென்டிசிட்டி த ஃபேக்சுவல் என்ன சொல்கிறது ஃபேக்ட்ஸ் ஆர் கேன் பி மேனிப்புலேட்டட் பை ஏன் மென்டேட் பண்ணுதுன்னா இட் டேக்ஸ் தி லாட் ஆஃப் ப்ரூவன் ஆன்சர்ஸ் லாட் ஆஃப் கிவன் ஆன்சர்ஸ்ங்கிற மாதிரி எடுத்துக்குது. ஸோ இப்போ கிராக்குன்னு ஒரு டூல் இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் போய் டைரக்ட் கொஸ்டின் கேட்டுட்டு இவர் சொல்கிறது உண்மையாக அது ஒரு பொலிட்டிக்கல் சாட் பாட்டாக மாற்றி வச்சுருக்காங்க கிராக் வந்துட்டு. ஸோ அது மாதிரி தான் இட்ஸ் லைக் தட் ஒன்லி, இட்ஸ் பிஹேவிங் லைக் தட் ஒன்லி. ஸோ அது எல்லாமே ஃபீட் பண்ணி எடுத்து கொடுக்குது. நம்ம ஆளுங்களும் கேள்வி கேட்டு வந்துட்டு the questions, the amount of questions we ask, the amount of prompt we give actually gives the space for it to learn. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சன் வச்சுங்களேன். உதாரணம் நம்மளே எடுத்துக்கோமே யாரை போய் வாக்மங்க் வந்து ஒரு ஃப்ராடா, வாக்மங்க் ஃப்ராடான்னு ஒரு 100 பேர் 203 பேர் கேட்டாங்கன்னா it collects the data. ஸோ டிஃபால்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் வந்துட்டு வாக்மேங்க் வந்து ஒரு ஃப்ராடான்னு இருக்கும். ஸோ இட் வில் ஹேவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் டு இட். ஸோ அந்த ஃபேக்சுவல் என்ன சொல்கிறது ஏன்னா உங்கள் கொஸ்டின் நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் தான் வந்துட்டு இட் டேக்ஸ் அ சோர்ஸ். ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அந்த கொஸ்டின் மார்க் அழிஞ்சு இட் இஸ் பிகம் லைக் தட். அது ஃப்ராடுங்கிற லெவலுக்கே வரும். பிகாஸ் it works on your answers. ஸோ ஓகே தீஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் சொல்லிட்டு வாட் ஆர் த திங்ஸ் விச் கேன் கெட் இட். எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் கொடுக்க போகுது. நாளாக இட் டீப்ஸ் டவுன் இன் இட். ஸோ அப்படிங்கும்போது இட் கேன் ஃபீட் யுவர் கொஸ்டின்ஸ் அண்ட் இட் கேன் கிவ் யூ ஆஸ் அன் ஆன்சர் வித் த சேம் டோன். அதான் சொல்ல வரேன். There can be a lot of data manipulation because all these informations are from there. ரேண்டமாக நீங்கள் வந்து நான் இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்காக வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஒரு சீன் ஏதோ எங்கேயோ எடுத்திருக்கு, எங்கே எடுத்திருக்குன்னு பார்த்தா அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இது ஒரு பிளாகில் படித்த மாதிரி இருக்குன்னா அதே பர்டிகுலர் டாபிக் வந்து நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஒரு படத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக வந்துட்டு we used to have that. இப்போ அந்த வெப்சைட் போயிடுச்சு. ஸ்கிரிப்ட் கேலரி மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று இருந்துச்சு. I forgot the name of it. எல்லாரும் வந்து தங்களோட ஸ்கிரிப்ட்ஸை வந்து அதில் போட்டு வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே ரேண்டமாக. அது ஃப்ரீ சோர்ஸ் மாதிரி ஐடியாஸ், படத்துக்கான ஐடியா, ஸ்டோரிக்கான ஐடியான்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அது ட்ராப் பாக்ஸ் மாதிரி ஏரியா. ஸோ அது வந்து பப்ளிக் சோர்ஸ் தான். அது பப்ளிக் சோர்ஸ் தான். ஸோ அதே பர்டிகுலர் விஷயத்தை வந்து நான் அதில் சர்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் ஒருத்தர் வந்து ஐ திங்க் இஸ் ஃப்ரம் போலண்ட்லேருந்து இதில் போட்டிருந்தார். ஒரு கான்செப்ட் ஒரு சீன் வந்து எழுதியிருக்காரு அதில் அங்கே இருக்குது. அதை நான் படித்த ஞாபகம் இருக்குது. இந்த சாட் ஜிபிடி நான் ப்ராம்ப்ட் பண்ணும்போது அந்த சீனை வந்து அந்த பர்டிகுலர் கதைக்குள்ளே சொருகி வச்சிருந்துச்சு.
இது எனக்கு நல்லவே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் முன்னாடி மேனுவலாக நான் கூகுள் வந்து சர்ச் பண்ணி அதை எடுத்ததுனால எனக்கு தெரியும். அப்போ தான் புரிஞ்சு இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். இது வந்து ஒரு கேட்டோன்னா நான் ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி கொடுக்க சொன்னால் இட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அரவுண்ட் த வேர்ல்டு, இட் டேக்ஸ் த பெஸ்ட் பிக்ஸ் அண்ட் லாஜிக்கலை போட்டுக்கிட்டு கொடுக்குது. இட் டசன்ட் ஈவன் திங்க், இட் திங்ஸ் ஆன் லாஜிக். ஓகேங்களா இல்லையா? ஸோ ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்குவோம். ஒரு படம் ரைட் மீ பெஸ்ட் ஸ்கிரிப்ட்னு சொன்னால் அது பெஸ்ட் ஸ்கிரிப்ட்னா சும்மா எழுதாது. இட் ஒர்க்ஸ் ஆன் வேரியஸ் ஐடியாஸ். ரிவ்யூவில் வந்து எந்த மாதிரியான படங்கள் ஹிட் ஆயிருக்கு, எந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் போயிருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சு தான் இட் கம்ஸ் இன் டு அண்ட் இட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங். சொடக்கு போகிற நேரத்தில் நமக்கு வந்து பெரிய விஷயம். பட் அகெயின் டேட்டா மெனிப்புலேஷன். நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இதை பற்றி படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் வந்து உள்ளுக்குள்ள இடைச்சொல்கள் நான் எழுதின ஒரு ஆர்டிக்கல் உள்ள இருக்கும் டபக்குன்னு. அதுக்கு சோர்ஸ் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா இது ஒரிஜினல் சோர்ஸ் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஐ டோன்ட் அட்வைஸ் யூ டு ட்ரஸ்ட் சாட்ஜிபிடி சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு சொல்ல வர முடியாது. இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சர்ச் அடித்தாலே ஃபஸ்ட் ஜெமினாய் தான் பேசுது. அண்ட் ஓவர் யூ அப்படின்னு போட்டு அந்த பர்டிகுலர் சர்ச்சுக்கு வந்து சொல்லுது. அது வந்து வெப்லேருந்து எடுத்து கரெக்டாக வந்து பேராஃப்ரைஸ் பண்ணி கொடுக்குது. டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு தான் வந்து இப்போ வந்து சர்ச் இன்ஜின் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து இதில் வந்துட்டுருக்கு. ஸோ வி ஷுட் பி மோர் கேர்ஃபுல் வைல் ஹேண்டிலிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஏஐ, ஐ மீன் நாட் ஏ கைண்ட் ஆஃப் ChatGPT prompt based tools. So it can have data manipulation. So I would advise you to be very, very, very cautious and don't blindly believe whatever it is going to tell you is true and fact. You will be a clown at the end of the day. இதை வச்சு இங்கேயாவது நீங்கள் வழக்கம் போல் ஆர்கியூமெண்ட் இறங்குனீங்கன்னா அடி வாங்கிடுவீங்க. ஸோ தட் ஹாஸ் டு பி மானிட்டர்ட் அண்ட் திங்க். ஸோ அதுதான் தட்ஸ் இட்டுங்க. ஐ திங்க் ஐ ஜஸ்ட் கவர்டு வாட் ஐ வாண்டட் டு சே. இதுக்கப்புறம் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு இதில் டாப்பிக்கில் பெருசாக தோணலை. ஆனால் போக போக வந்து ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்தால் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் இட். ஸோ உங்களுடைய ஓகே இது நம்ம அடுத்து ஒரு கொஸ்டின். இது வந்து ஆடியன்ஸ்க்கானது. இப்போ இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஷேர் சம்திங் அபவுட் யுவர் ஐடியா, ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் இருக்குன்னா சென்ட் மீ அ வாய்ஸ் நோட் இன் இன்ஸ்டாகிராம். ஐ திங்க் இன்ஸ்டாகிராம்லாம் டவுன்லோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணால் சேவ் ஆகுமான்னு தெரில. எப்படி அனுப்பலாம் அப்படி யோசிச்சுட்ருக்கேன். அது நான் அடுத்த பாட்காஸ்ட் பண்ணும்போது சொல்கிறேன். ஐ ரியலி வாண்டட் யூ கைஸ் டு டாக் இன் திஸ் பாட்காஸ்ட். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதில் வந்து உங்களுக்கு இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட பர்செப்ஷன் அதை பற்றி நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு அனுப்பி எனக்கு கொடுக்கலாம். ஏன்னா அதை வந்து ஒரு எபிசோடில் இன்கார்பரேட் பண்ணி அதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டாபிக் பேசியிருப்பீங்க, நான் ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி வச்சுக்காங்க. ஒரு 5 minutes, அந்த 5 minutes கூட வேணாம், ஒரு 3 minutes 4 minutes ரேஞ்சில் வச்சுக்கிங்க. நம்ம அதிலேருந்து வாக்மங்க்ஸ் வியூ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்கள் Q&A மாதிரி தான் இருக்கும், புரியுதுங்களா? அது மாதிரி பண்ணுற மாதிரி தான் ஒரு ஐடியா. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன். அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்லாம் சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பாட்காஸ்ட்டுக்கு நான் சொல்ல வந்தது. ஸோ இளையராஜாவை அடிப்பதற்கு முன் சில விஷயங்களை நாம் படிப்பது நல்லது. ரைமிங் நல்லா இருக்குது. ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். See you all. Ta-da.